ஆமாம் அப்படியா. ஹலோ ஃப்ரெண்ட், இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி சாட்டர்டேயோட எக்ஸசைஸ் இது. நான் எப்போதும் யூஸ்வலாக வந்து ஈவினிங் நைட்டு தான் செய்கிறது எக்ஸசைஸ். ஏன்னா என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் செய்வேன். ஏன்னா காலையில் என்னால் முடியாது. காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் சமைக்கிறதுக்கு பையனை ஸ்கூல் அதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அதனால் எனக்கு கொஞ்சம் டயர்டாகிடும். அப்புறம் கொஞ்ச நேரம் நான் படுத்துட்டு அதனால் அப்புறம் அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு பாப்பாலாம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து எக்ஸசைஸ் ஒரு நைட்டு ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஒரு 6லேருந்து 7 மணி அல்லது 7 to 8 அந்த ஆனால் நைட்டில் தான் நான் பண்ணுவேன். காலையில் எனக்கு பண்ணவே முடியாது. காலையில் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா காலையிலே பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தாக்கா 6 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். அப்புறம் பையன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அதுக்கே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் செய்ய முடியாது எக்ஸசைஸ்லாம் என்னால் செய்ய முடியாது. அதனால் வந்து நான் பார்த்திங்கன்னா நைட்லாம் செய்வேன். தம்பி டியூஷன் அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் செய்வேன். இதை பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கூட எனக்கு தெரிஞ்சதை என்னால் முடிஞ்சதை மட்டும்தான் செய்வேன். ரொம்பலாம் ஹெவியாக நான் செய்ய மாட்டேன். ரொம்ப ஹெவியாக செஞ்சால் ரொம்ப ஹெவியாக செஞ்சால் உடம்பு வலி வந்துடுது, ஒரு மாதிரி உடம்பு முடியாமல் போயிடுது. அதனால் இந்த மாதிரி சின்னதாக செய்வேன். எனக்கு தெரிஞ்சால் செய்வேன். ஆனால் நான் இன்னும் டயட்டே எடுக்கலை, டயட் ஃபுட்டே எடுக்கலை. நார்மலாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். எப்போதும் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். டீ காஃபி என்னால் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் எழுந்திரிச்சோன்னே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். டீ ஒரு டம்ளர் காலையிலே ஒரு கிளாஸ் சுடுதண்ணி குடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு கிளாஸ் டீ குடித்தா மட்டும்தான் என்னால் வேலை செய்ய முடியும். அப்படி அந்த மாதிரி பழகிடுச்சு என்னோடய உடம்பு. அதனால் காலையில் டீ எடுத்துடுவேன். ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவையாவது அட்லீஸ்ட் ஒரு 4 தடவை முன்னாடிலாம் 4-5 தடவை குடிப்பேன். இப்போ வந்து 3 தடவை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறேன். மதியம் ஈவினிங்கு. ஏன்னா அதை மட்டும் என்னால் கண்ட்ரோல் சாப்பிடாம கூட இருந்துடும். ஆனால் டீ காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது. அதனால் எனக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் நான் வந்து ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணணும். ஹெவி ஒர்க் பண்ணால் தான் எனக்கு குறையும். ஏன்னா எத்தனை வருஷமாக தம்பி 11 வருஷம் ஆகுது. 11 வருஷமாக 11 தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப வயிறு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அப்புறம் இவ்வளோ நாள் சேர்த்து வச்சுருந்ததெல்லாம் அதெல்லாம் கரையிறது அவ்வளோ ஈஸி இல்லை தானே. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் இல்லை, நிறையவே கஷ்டமாக இருக்குது. அட்லீஸ்ட் நான் என்னோடய வெயிட்டை லாஸ் பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆகுதா 2 வருஷம் ஆகுதான்னு எனக்கு தெரியாது. நல்ல ஒரு ஹெவியான ஒரு நல்ல டயட் பிளான் எடுத்துக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் குறைச்சிடலாம். நமக்கு அது வேலை செய்கிறதுனால டயர்டாகுது. எதையும் நான் சாப்பிடாம இருக்க முடியாது. ஏன்னா நான் வேலை செஞ்சே ஆகணும். பாப்பா வீட்டில் ஸ்பெஷல் சைல்டு இருக்கிறதால பாப்பாவே நான் கவனிக்கணும், தம்பி கவனிக்கணும். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நான் சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த ஃபாஸ்டிங் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. இருந்தானா காலையில் எழுந்திரிக்க முடியாது, டயர்டாக போயிடும். சாப்பிடுவேன். சாப்பாடெலாம் கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஆனால் அந்த டீ காஃபி மட்டும் என்னால் குறைக்க முடியாது. அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு இது. உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எக்ஸசைஸ் இப்படி செய்யலாம், சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் ஏதாவது எனக்கு ஐடியா கொடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் எதையோ செஞ்சுக்கிட்டு இருப்பேன். எனக்கெல்லாம் பயங்கரமாக எனக்கு கால் வலி, இடுப்பு வலி. என்னோடய 2 குழந்தையுமே நான் சிசேரியன் பண்ணி தான் என்னை எடுத்தாங்க. என் குழந்தைங்கலாம் 5 கிலோ 4.5 கிலோ வெயிட் இருந்ததால் எனக்கு வயிறு ரொம்ப கீழே அப்படியே தொங்குன மாதிரி ஆயிடுச்சு.
அதனால் வந்து கொஞ்சம் எல்லாருமே சொல்லுவாங்க, இது ஒரு கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட்டெல்லாம் கம்மி பண்ணுறது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபுல்லாக டயட்டில் இருக்கணும், நடக்கணும்னு சொன்னாங்க.